இன்பம் எய்துக, எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க, எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க, எல்லா உணர்வும் ஒன்றாதல் உணர்க. நிறைந்த அவைக்கு தலை காண்ட பணிவான வணக்கம். இது பேஸ் குறைங்க. தீயை அணைக்கும் ஒரு வேலைக்கு வந்து விட்டு, தீயை அணைக்கும் ஒரு வேலைக்கு வந்து விட்டு அறிவு தீயை ஏற்றி வைத்து விட்டு போன இந்த அவையின் தலைவர் அம்பிகாவுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். 100 ஆண்டுகளுக்கு முன்பு அடுப்படியில் எரியும் தீயை தவிர தமிழ்நாட்டில் பெண்ணுக்கு வேறு எந்த தீயும் தெரியாது. 100 ஆண்டுகளுக்கு முன்பு சட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாருங்கள் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பாரதி பாடிய போது தமிழ்நாட்டில் பெண்களுக்கென்று ஒரு பள்ளிக்கூடம் கிடையாது. பெண்களுக்கென்று ஒரு பள்ளிக்கூடமே இல்லாத காலத்தில் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் என்று ஒருவன் பாடினால் அது கற்பனை கேட்டாத கற்பனை தானே. பெண்களுக்கு பள்ளிக்கூடமே இல்லாத காலத்தில் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாலின பெண்கள் நடத்த வந்தோம் என்று ஒருவன் பாடினால் அது கற்பனை. நண்பர்களே, கற்பனை என்பது நிரூபிக்கப்படாத சத்தியம். கற்பனை என்பது நிரூபிக்கப்படாத சத்தியம். 100 ஆண்டுகளுக்கு முன்பு 120 ஆண்டுகளுக்கு முன்பு பாரதி பாடிய போது பெண்ணுக்கென்று ஒரு பள்ளிக்கூடம் இல்லை. 1925ஆம் ஆண்டு அடுப்படியில் எரியும் தீயை தவிர பெண்ணுக்கு தெரிந்த தீ வேறொன்றும் இல்லை. ஆனால் 100 ஆண்டுகளுக்கு பிறகு பாரதியும் பாரதிதாசனும் பெரியாரும் விரும்பிய வண்ணம் தமிழகத்தில் இதோ ஒரு பெண் இந்த அரங்கில் 3, 6, 7, 8 ஆண்களுக்கு நடுவில் நெருப்பாக ஒரு பெண் அமர்ந்திருப்பதன் காரணம் கல்வி. தோற்றம் அல்ல. கல்விதான் மனிதர்களை உயர்த்துகிறது. ஒரு புத்தக திருவிழாவில் இப்படி அரங்கம் நிறைந்த கூட்டம் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. ஒருவேளை இதையும் தாண்டி 1,00,000 பேர் கூடினாலும் ஒருவர் மீது ஒருவர் இடித்துக் கொள்ளாமல், ஒருவர் மீது இன்னொருவர் ஏறி நடந்து போய்விடாமல் நடந்து கொள்ளுகிற நாகரிகத்தை புத்தகங்கள் கொடுக்கும். ஒன்னு லட்சம் பேர் நடந்து போகிற டோக்கியோ ரயில் நிலையத்தில் யாரும் யார் மீது முரசி கொள்ளக்கூட மாட்டார்கள். ஜப்பானியர்கள் ரொம்ப பெருமையானவர்கள் என்பதற்காக சொல்லவில்லை, ஜப்பானியர்கள் படித்திருந்தார்கள் என்று சொல்கிறேன். எப்படி ஒரு சின்ன உரசல் கூட செய்யாமல், இதெல்லாம் நமக்கு கற்பனை கெட்டாத கற்பனை. லேசாக கூட உரசாமல் 1 லட்சம் பேர் கடந்து போகிற ஒரு விடியற் காலை மெட்ரோ ரயில் நிலையத்தை நீங்கள் பார்க்கலாம். என்னோடு துணைக்கு வந்த ஜப்பானிய பெண்ணிடத்தில் நான் கேட்டேன், எப்படி இப்படி எப்படி இப்படி ஒருவேளை மிக மிக தவறுதலாக தெரியாமல் லேசாக உரசிக்கொண்டாலும் கூட தலைமுறைக்கு தப்பு செய்ததை போல உடம்பை வளைத்து அவர்கள் மன்னிப்பு கேட்கும் பாங்கு நமக்கு கற்பனை கேட்டாத கற்பனை. எப்படி சாத்தியம் என்று கேட்டபோது அந்த பெண் சொன்னால், ஒவ்வொரு மனிதனின் உடம்பை சுற்றியும் அரை அங்குலம் அவனுக்கு சொந்தமானது, அவளுக்கு சொந்தமானது. அதில் நுழையும் உரிமை கடவுளுக்கு இல்லை என்று நாங்கள் நம்புகிறோம் என்று அந்த பெண் கடவுளுக்கு உடம்பை, அங்கெல்லாம் குட் டச் பேட் டச் எல்லாம் கிடையாது. இது குழந்தைகளுக்கு சில பேர் சொல்லி தராங்க, குட் டச் எதுன்னு சொல்லி கொடு, பேட் டச் எதுன்னு சொல்லி கொடு. தொட்டதுக்கு பிறகு குழந்தைக்கு தெரியுமா? தொடர்புக்கு தான் தெரியும் அது குட் டச்சா பேட் டச்சா. குழந்தைக்கு எப்படி தெரியும்? சோ குட் டச் பேட் டச் எல்லாம் கிடையாது, நோ டச். நோ டச் இருந்தா ஒருத்தவங்க ஒருத்தங்க போக மாட்டாங்க. அண்மை காலத்தில் வந்த சம்பவங்களுக்கும் நான் பேசிக் கொண்டிருக்கிற விஷயங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. அப்படி இருப்பதாக நீங்கள் கருதினால் கற்பனை கட்டாத உங்கள் கற்பனை. நான் பொது இடத்தில் பொது இடங்களில் எப்படி மனிதர்கள் நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று பேசுகிறேனே தவிர வேறு எதையும் குறிப்பிட்டு பேசவில்லை. புத்தகங்கள் பக்கத்திலே இருக்கிறது. திருக்குறானும் பைபிளும் கீதையும்
என் வீட்டில், என் நூலகத்தில் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறது. ஆனால் மதச்சண்டையே இல்லை. பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறது. தமிழ் அகராதியும் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியும் அருகருகே இருக்கிறது. பகைமை இல்லை. நீ படிக்க வேண்டும் என்று எந்த இந்திய அகராதியும் என்னை வற்புறுத்தியதில்லை. யாரையும் தமிழ் படிக்க வேண்டும் என்று நான் கட்டாயப்படுத்தியதில்லை. அப்படி எல்லோரையும் தமிழ் படிக்க வேண்டும் என்று சொல்வதற்கு தமிழ் ஒன்றும் அப்படி ஒன்றும் எளிதான மொழி இல்லை. தமிழை படிப்பதற்கும் தமிழை கற்றுத் தருவதற்கும் தமிழனாக இருப்பதற்கும் தமிழ் முன்வைத்த நூற்றாண்டு கால 1000 ஆண்டு கால சிந்தனைகளையும் தத்துவங்களையும் ஒப்புக்கொண்டவர்கள் தான் தமிழை படிக்க முடியும், தமிழை பேச முடியும். யாரும் முறை யாவரும் கேள்வி என்பது இன்றைக்கு சிலருக்கு கற்பனை கேட்டால் கற்பனை தான். அவர்களுக்கு என்றைக்கும் அதை கற்பனை கேட்டால் கற்பனை தான். பெரியவரை வேத்தவர் இளனே, சிறியவரை இதழ் அகதிலும் இளனே என்பது இன்றைக்கு பலருக்கு கற்பனை கிட்டாத கற்பனை தான். ஆனால் தமிழனுக்கு அது வாழ்வு, வாழ்க்கை முறை. நண்பர்களே, மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு புத்தகத்தில் உள்ள ரொம்ப சாதாரண எளிய மக்களின் மொழியில் சொல்வதாக இருந்தால் மங்களகரமாக துவங்கி இருக்கிறது. குமரகுருவரையும் நாலடியாரையும் மேற்கோள் காட்டுகிறார் ஒரு கணித ஆசிரியர். அதற்கு பிறகு தீயை அணைக்க வந்த ஒரு அதிகாரி தீ மூட்டுகிறார், அறிவு தீ. பாரதாசனின் பாடலை அதை விட நீங்கள் அழகாக பேசுகிற போது புத்தகம் நண்பன் என்று சொன்னவர் சட்டென்று நிறுத்தி ஒரு வார்த்தை சொன்னார். யாராவது கவனிச்சீங்களா? யார் கவனிச்சா? பழக்கம் இல்லையா? கவனிக்க பழக்கம் இல்லையா? என்ன சொன்னாங்க? அப்பாஸ் நல்ல புத்தகம். நாங்கள் மேலே நிற்பது உங்களுக்கு எல்லாம் தெரிய வேண்டும் என்பதற்காக தானே தவிர எந்த விதத்திலும் உங்களை விட உயர்ந்தவர்கள் என்ற பொருளில் அல்ல. அவர் பேசிட்டு போற போது அப்படி போற போக்கில் சொன்னார், புத்தகம் நண்பன். நான் தெரிந்து கொள்கிறேன் நம்பிக்கை. ஆமா, நான் மிக நீண்ட நாட்களாக புத்தகம் ஆண்பால் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன். நன்றி என்று நீங்கள் சொன்ன பிறகுதான் அது புரிகிறது. இல்லை, அது பெண்பால். இல்லை, அது மூன்றாம் பால். இல்லை, அது உயர்ந்தது. எனக்கு அது வண்ணத்து பூச்சி. புத்தகம் எனக்கு எல்லாமும். புத்தகம் என்பது இறந்த காலம். ஒரு சின்ன கதையோட ஆரம்பிக்கலாமா? கதை பிடிக்குமா? கதை கேட்பீர்களா? கதை சொல்வதில் இருக்கிற ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறது. இடையிடையே கதை எங்கே இருக்கிறது என்று கேள்வி கேட்பேன். பதில் சொன்னால்தான் கதை தொடரும். உண்மைதாமா? குழந்தைகள் கதை கேட்பதை பார்த்திருக்கிறீர்களா? ரொம்ப விசுவாசமாக, உண்மையாக, நேர்மையாக கதை கேட்பார்கள். அப்படி கேட்பீர்களா? இல்லையா? அது கூட எல்லாரும் சேர்த்து சொல்ல மாட்டாங்க. நான் ரொம்ப பணிவாக ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இதற்கு ஒரு அரை மணி நேரமோ 3/4 மணி நேரமோ நான் கோடிட்ட இடத்தை நிரப்ப சொல்கிற இடத்துல எல்லாம் நீங்கள் நிரப்பி தர வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லோரும் சேர்த்து சொல்ல வேண்டும். எல்லோரும் சேர்த்து சொல்ல வேண்டும் என்று நான் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நம்மளுடைய இந்த சமூகத்தில் பெரும்பான்மையான தீமைகளுக்கு காரணம் தீயவர்களின் செயல்கள் அல்ல, நல்லவர்களின் மௌனம். நான் நிறைய நிகழ்ச்சிகளில் சொல்வதை திரும்பவும் சொல்லுகிறேன். புத்தர் சொல்கிறார், இந்த உடம்பில் 9 துவாரங்கள் இருக்கிறது. 9 துவாரங்களில் இருந்து வெளியேறும் பொருட்களும் நறுமணமற்றதாகவே இருக்கிறது. வாயிலிருந்து ஒரு சொற்களாவது நறுமணம் மிக்கதாக இருக்கட்டும் என்று சொல்வார். எனவே நீங்கள் இணைந்து பேச வேண்டும் என்று நான் மிகுந்த பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். கதை சொல்லட்டுமா? இந்த கதை எனக்கு தெரியும் என்று யாராவது நினைத்தால், ஆமா, கதையை நான் சரியாக சொல்கிறேனா என்று கவனியுங்கள். கதை தெரிந்தவர்கள் நான் கதை சரியாக சொல்கிறேனா என்று கவனியுங்கள். தெரியாதவர்கள் இன்னொருவருக்கு சொல்வதற்காக கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒரு பசல்லி காசுக்கு பெறாத சினிமா 30 நாளோ 50 நாளோ போடுதல் தமிழ்நாட்டில். ஒரு நல்ல கதையை 4000 முறை திரும்ப சொன்னாலும் பிழை இல்லை. ஒரு அடர்ந்த காடு கதை, அடர்ந்த காடு. அந்த காட்டில் மனிதர்களே இல்லை. மனிதர்களே இல்லாத காடு எப்படி இருக்கும்? யாரும் சொல்லுங்க, சும்மா. அமைதியாக இருக்கும். இதே கேள்வியை தான் பார்வையற்ற குழந்தைகள் படித்த பள்ளிக்கூடம் ஒன்றில் பேசுகிற போது நான் கேட்டேன். பார்வையற்ற குழந்தைகள் படித்த அந்த பள்ளிக்கூடம் சென்னையில் அண்ணா சாலையில்
ஜெமினி மேம்பாலத்திற்கு கீழே இருக்கிறது. லிட்டில் ஃபிளவர் பள்ளி என்று பெயர். ஆனந்த விகடன் நிறுவனம் நடத்திய ஒரு நிகழ்ச்சிக்காக அந்த பள்ளிக்கு என்னை பேச அழைத்திருந்தார்கள். வழக்கமாக பேச கூப்பிட்ட உடனே நம்ம ஒப்புக்கொண்டுருவோம்ல, அது விகடனுக்கு ரொம்ப நெருக்கமான நிறுவனம்னால ஒப்புக்கொண்டு விட்டேன். பிறகு பார்வையாளர்கள் யார் என்று கேட்டபோதுதான் சொன்னார்கள், பார்வையே தெரியாதவர்கள் பார்வையாளர்கள். எனக்கு அச்சம் வந்துவிட்டது. பார்வையே தெரியாத பார்வையாளர்களுக்கு என்ன பேசுவது? மரம் என்று சொல்வதா, யானை என்று சொல்வதா, கருப்பு என்று சொல்வதா, இருட்டு என்று சொல்வதா, நிறங்களை சொல்வதா, பொருட்களை சொல்வதா, உருவத்தை சொல்வதா, பிறந்ததிலிருந்து எதையும் பார்க்காத பார்வையற்ற குழந்தைகளிடத்தில் எதை சொல்லி பேச ஆரம்பிப்பது? எனக்கு 2-3 நாட்கள் நிகழ்ச்சிக்கு முன்பாகவே எனக்குரிய உடம்பு சுகமில்லாத நிலைமைக்கு வந்துவிட்டது. நான் என் மனைவி இடத்துல சொன்னேன், நான் 2 மணி வெளியூர் போய்விடுகிறேன். ஆமா, வெளியூர் போகாமல் உள்ளூரிலேயே இருந்து கொண்டு வெளியூர் போனதாக சொன்னால் தானே பொய் சொல்லக்கூடாது என்பதற்காக வெளியூரில் இருந்து அவசரமா வெளியூர் வந்துட்டேன் என்று அந்த நிகழ்ச்சிக்கு போகாமல் இருக்கலாமா என்று தப்பிக்க முயற்சிப்பதற்கான எல்லா வழிமுறைகளையும் யோசித்தேன். இப்போதும் கூட தகாத கூட்டங்களுக்கு யாராவது கூப்பிட்டால் போகாமல் இருப்பதற்கு நான் சிறந்த 100 காரணங்கள் கண்டுபிடித்திருக்கிறேன். அது புத்தகமாகவே போடலாம் என்று இருக்கு. நிறைய பேருக்கு பயன்படும். தகாத கூட்டங்களுக்கு, தகாத இடங்களுக்கு போகாமல் இருப்பதற்கான காரணங்கள். ஆனால் இந்த கூட்டம் குழந்தைகள், பார்வையற்ற குழந்தைகள். எனக்கு பதட்டமெல்லாம் நாம் என்ன பேசி குழந்தைகளோடு அவர்களுக்கு உணர்த்த போகிறோம் என்று என் துணைவியார் சொன்னார், ஒப்புக்கொண்டீர்கள், என்னவாக இருந்தாலும் ஒரு படிப்பினை கிடைக்கும், போங்கள் என்றார். சரி என்று போனேன். சொன்னார்ல, அதே மாதிரிதான் என்னை உட்கார வச்சுட்டு அந்த 400க்கும் மேற்பட்ட பார்வையற்ற குழந்தைகள் இடத்துல ஒருத்தர் சொல்றார், இவரை போல் சிறப்பாக பேசுகிற ஒருவர் இந்த உலகத்திலேயே, இது மாதிரியான இம்ச உலகத்திலேயே கிடையவே கிடையாது. ஆமா, அது கூட இன்னும் நடக்கும். நம்மளை உட்கார வச்சுட்டு கடும் வேலைப்படுவு கிடையாது, சும்மா தான் இருக்கு. கடும் வேலைப்படுவு கிடையாது, எங்களுக்கு தேதி கொடுத்து நேரம் கொடுத்து எவன் கூப்பிடுவான்னு உட்காந்துருப்போம். ஆனா பேசுறவர் அப்படி சொல்லுவார், நம்மளும் அதை மறந்துடுவோமா? அதை ஏற்றுக்கிட்டு இந்த மக்களையே அச்சம். எனக்கு முன்னால பேசுறவர் அவர் ரொம்ப சிறப்பா பேசுவாருன்னு சொன்னார், குழந்தைய கை கட்டுறாங்க. இப்படிதான் ஆரம்பிச்சேன். இந்த கதை இல்லை, வேற ஒரு கதை. ஒரு அடர்ந்த பெரிய காடு, அந்த காட்டில் மனிதர்களே இல்லை. மனிதர்களே இல்லாத காடு எப்படி இருக்கும்? உங்களை கேட்டல, நீங்க என்ன சொன்னீங்க? அமைதியா இருக்குன்னு சொன்னீங்கல்ல. அந்த குழந்தைகள் சொன்னார்கள், பத்திரமாக இருக்கும் என்று சொன்னார்கள். அப்படியானால் பார்க்க தெரிந்தவர்களுக்கு இருக்கிற பார்வையை விடவும் புரியுதா உங்களுக்கு? அப்ப சைட் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் விஷன். காண்பது என்பது வேறு, பார்ப்பது என்பது வேறு, நோக்குவது என்பது வேறு. நோக்கத்துடன் பார்ப்பது நோக்குதல். அப்ப கண் பார்வை உள்ள நமக்கு தெரியாத காட்சி பார்வையற்ற குழந்தைகளுக்கு பார்வை இருப்பதை அந்த ஒரு வார்த்தை எனக்கு உணர்த்தியது. மனிதர்களே இல்லாத காடு எப்படி இருக்கும் என்று கேட்டவுடன் பத்திரமாயிருக்கும் என்று சொன்னார்கள். பிறகு அந்த கதையை நான் சொல்லி முடித்ததற்கு பிறகு 3/4 மணி நேரம் அந்த குழந்தைகளோடு பேசிவிட்டு புறப்படுகிற போது அந்த ஆசிரியர் ஓடி வந்து, குழந்தைகள் உங்களை அழைக்கிறார்கள் என்றார். ஏன் என்று கேட்டபோது சொன்னார், பார்வையற்ற குழந்தைகள் என்பதால் அவர்கள் தொட்டுத்தான் தங்கள் அன்பை வெளிப்படுத்துவார்கள் என்று சொன்னார். நான் சம்மதித்து இறங்கி அரங்கத்திற்குள் வந்தேன். நண்பர்களே, நான் மிகுந்த கண்ணீரோடும் நெகிழ்ச்சியோடும் சொல்கிறேன், அந்த அரங்கத்தில் இருந்த 300 குழந்தைகளில் ஏறக்குறைய 200க்கும் மேற்பட்ட குழந்தைகள் நெருங்கி வந்து என்னை தொட்டு என்னை உணர்ந்து என்னை பாராட்டினார்கள். என் மேடை இலக்கிய வாழ்க்கையில் அதற்கு இணையான ஒரு பரிசை மேல் யாரும் தந்துவிட போவது இல்லை. இப்ப கதைக்கு வந்தவர் நம்ம கதை. ஒரு அடர்ந்த காடு, அந்த காட்டில் மனிதர்களே இல்லை. மனிதர்களே இல்லாத காடு எப்படி இருக்கும்? பத்திரமாக இருக்கும். ஆமா, அந்த காட்டில் நிறைய பறவைகள் வாழ்ந்து வந்தன. ஒரு மரத்தில் பல பறவைகள் வாழ்ந்து வந்தன. அதில் ஒரு கிளியும் காகமும் நண்பர்களாக இருந்தன. கிளியும் காகமும் நண்பர்களாக இருந்ததாலும் கிளிக்கு எப்போதும் காகத்தை கேலி செய்வதுதான் வேலை. என்ன சொல்லும் காகத்தை பார்த்து? கருப்பா இருக்கலாம், தவறில்லை, அதற்காக இப்படி கருப்பாக காகம் சொல்றது,
அப்பா அப்படி, எங்க அம்மா அப்படி, எங்க குடும்பமே அப்படி, நான் மட்டும் எப்படி அப்படி இருக்கட்டும், அதுக்காக இவ்வளவு கருப்பாவா அப்படி தொட்டி வச்சுக்கலாம் போல இருக்கு. என்ன பாத்தியா? கிரீன் பச்சை, எத்தனை பச்சை? இங்க ஒரு பச்சை, இங்க ஒரு பச்சை, இங்க ஒரு பச்சை, வால்ல ஒரு பச்சை, கழுத்துல பாத்தியா ஒரு வட்டம், என்ன கலர்ல? மூக்கு பாத்தியா, அது ஒரு கலர். கண்ணு பாத்தியா? காக்கா சொல்லுச்சு, உனக்கு என்ன, நீ ஈஸ்ட்மன் கலர் பேபி, உங்க அப்பா அழகு, உங்க அம்மா அழகு, நீ அழகு. அப்படி கிளி சொல்லுச்சு, கருப்பாக இருக்கிறது கூட எனக்கு பெரிய விஷயம் இல்லை, உனக்கு ஏன் குரல் இப்படி இருக்கு, தகர டப்பாவை தார் ரோட்ல போட்டு இருந்தது மாதிரி கர கர கரன்னு ஒரு குரல் அப்படின்னு. காக்கா சொல்லிச்சு, அதுவும் என் சொந்த குரல் இல்லை, அது எங்க குடும்ப சொத்து, எல்லாரும் அப்படித்தான். ஏன் குரல் பாத்தியா? யாரு கேட்டா? யார் கேட்கிறா? கிளி. கிளியோட குரல் எப்படி இருக்கும்? இனிமையா இருக்கும். தினசரி அன்றாடம் நேரம் கிடைக்கிற போதெல்லாம் காகத்தை, அதன் நிறத்தை, அதன் தோற்றத்தை, அதன் பழக்க வழக்கங்களை, அதன் குரலை கேலி செய்வது யாருக்கு பழக்கம்? கிளிக்கு. ஆனாலும் கிளியோடு தன் நட்பை, தன் அன்பை முடித்துக் கொள்ளவே இல்லை காகம். ஒரு கட்டத்தில் ஒரு நாள் காகம் இப்படியே சொன்னது, என்னை கேலி செய்வதால் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்றால், என்னை மகிழ்ச்சி செய்வதால் தான் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் என்றால், உனக்கு மகிழ்ச்சி தருவதற்காகவாவது நான் கருப்பாக இருக்கிறேன், உனக்கு சந்தோஷம் வர வேண்டும் என்பதற்காகவாவது என் குரல் பாரதி கிருஷ்ணகுமார் குரல் குறைவே இருக்கட்டும், கரகரவென்று எப்படி இருந்து விட்டு போகட்டும், உனக்கு சந்தோஷம் தானே, நீ நண்பன், நீ மகிழ்ச்சியாக இருப்பதற்காக நான் எப்படி இருக்கிறேன் என்றது. அப்படி சொன்ன பிறகும் கிளியை கேலி செய்வது நிறுத்தவில்லை. இது நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த அன்றாட வாழ்க்கையின் போக்கில் ஒரு நாள் அந்த காட்டிற்கு ஒரு வேடன் வந்தார்.